என்னோட உடம்பும் மனதும் பறக்கிற நிலையில் இருக்கு. மனசு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா என் பேர் வேதநாராயணன், இங்கே மயிலாப்பூர்லேருந்து வரேன். தனஞ்சயன் அப்படின்ற காற்றை மட்டும்தான் தெரியும். தனஞ்சயனை அவர் மாஸ்டர், அவருக்கு 4 பேர் இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன, தனஞ்சயன் நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் எப்படி ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்ற இந்த விளக்கம்லாம் இன்னைக்கு தான் முதல் முறையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு உங்ககிட்ட தான், உங்களுக்குள்ள தான் இருக்காரு, உங்ககிட்ட தான் இருப்பாருன்ட்டு சொல்லுவாங்களே தவிர யாருன்னு சொன்னது கிடையாது. யாரா இருக்கும்னு அனுமானம் பண்ணி பார்க்கும்போது இவரு தான் ஹீரோ, இவரு தான் குரு அப்படின்ற ஒரு புரிதலோட நான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஸோ எனக்குள்ள இருக்கிற குரு யாருன்னு நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு உண்டான விளக்கம் கிடைச்சதுயா, ரொம்ப நன்றி. இந்த காற்றை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு இங்க வந்தா எனக்கு தெரிஞ்சது. அவங்க கேக்குறதா நான் அதாவது ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி இல்லாம இன்டராக்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துறீங்க சார். இது ரொம்ப பிளெஸிங்கா இருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நான் அட்டன் பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு அமையல. ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்சல்யூட்லி இட் இஸ் ரியலி குட், வெரி நைஸ். நான் வந்த பர்பஸ் சர்வ் ஆன மாதிரி இருக்கு. வெரி கான்ஃபிடென்ட் ஐ எம் ஃபீலிங். நேத்திக்கு இன்னைக்கும் நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது, வரத்துக்கு முன்னாலேயும் வந்ததுக்கு அப்புறமும். கண்டிப்பா ஐ வாண்ட் டு பி அசோசியேட்டட் லைஃப் லாங். தேங்க்யூ சார். இதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லும் போது சொல்றீங்க நான் புத்தகத்திலிருந்து படிச்சு சொல்லலை, இன்னொருத்தவங்க சொல்லி அதை கேட்டு நான் சொல்லலை, என் அனுபவத்திலிருந்து சொல்றேன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு விலை மதிப்பே இல்லை. கண்டிப்பா இது ஏன்னா பிகாஸ் நீங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றீங்க அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் யூ ஆர் கிவிங். இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா போச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காற்றுல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்றது ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு ஃபோக்கஸ் நல்லா தெரியுது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஷார்ப்னஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா கிளியராகவே தெரியுது. தனஞ்சயனை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தனஞ்சயனை பற்றி. ஏன்னா எப்போ நீங்கள் சொல்லும் போது தனஞ்சயன் சொல்லிட்டே இருப்பீங்க, 1-2 வார்த்தை இதுதான் தெரியும். அது உள்ள இருக்காரு ஃபர்ஸ்ட், அப்புறம் கடைசியா வெளியே போவாரு, அதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி இது எல்லாமே சேர்ந்து தனஞ்சயன் தான் வருது லாஸ்டா. இன்னைக்கு பண்ண பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வெல்லாம் நல்லா போச்சு. அந்த ஐ விஷன்ஸை கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸா பண்ண கிளாஸா இருக்குமோ நினைச்சு தான் வந்தேன். ஆனா இங்க எல்லாமே ஒரு புதுமையா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல எதுவும் பார்த்தது இல்லை, ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் வந்தேன் உள்ள. சரி என்ன எதுன்னு தெரியல, இது கிளாஸ் சொல்றாரு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த மந்திரம் எல்லாமே மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த கிளாரிட்டி எல்லாமே நல்லா கொடுத்துருக்கு. பிளஸ் எல்லாமே அந்த மந்திரம் எல்லாம் மேலோட்டமா அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க அது எப்படி பெர்ஃபெக்டா சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க. இந்த கண்ணு எனக்கு ரொம்ப ஃபுல் டார்க்கா தான் இருந்துச்சு. இப்போ அந்த எழுத்து தெரியுது, எனக்கு பாதி எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஐயா எடுக்கிற கிளாஸ்ல ஒன்னொன்னுமே சொற்களோட இல்லாம ஒரு உணர்வுபூர்வமா சொல்லி கொடுக்கும்போது அது நம்ம மனசுல நல்லா ஈஸியா பதியுது. அதான் ஒன் டே மேஜிக்னு சொன்னீங்க, அது உண்மையில நல்லாவே இருக்கு ஒன் டே மேஜிக். ஆக்சுவலி நீங்க என்ன தோள்பட்ட வெளி முட்டி வெளி இதெல்லாம் இருந்தா உடனே தெரியும்னு சொன்னீங்க. பட் எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா டாக்டர் எல்லாருக்கிட்டையுமே போய் செக் பண்ணிட்டாரு, ஒண்ணுமே ப்ராப்ளம்ன்றாங்க. அந்த ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு ஃபேன் கிட்ட நின்றா ஒரு மாதிரி உஸ்ஸின் சவுண்ட் வரும். அது மாதிரி எனக்கு ஒரு நாய்ஸ் அப்பப்ப அது போயிடும். அது இங்க இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆகாயம் கம்மியா இருக்கனால அந்த நாய்ஸ் வருது. ஸோ நான் அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட இந்த ப்ராப்ளம் வெளியே வர முடியும்னு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். 2 நாளா எனக்கு தூக்கம் இல்லை சரியா. ஏன்னா சாட்டர்டேவும் நான் காலைல 2:30க்கு எந்திரிச்சு ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சு தான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த சோர்வே வரல ஆக்சுவலா. ஸோ ரொம்ப ஆக்டிவா காலையில எப்படி புத்துணர்ச்சியா இருந்தீங்கன்னா அது மாதிரி இருந்தேன் இன்னைக்கு. நான் அது ஒரு அப்சர்வேஷன் பார்த்தேன். எனக்கு இடுப்பு வலி இருந்துட்டு இருக்கு. இதை இப்போ செஞ்சதுலேருந்து பரவாயில்ல, பாதி ரிலீஃப் ஆன மாதிரி தெரியுது. இங்கே எனக்கு ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. எனக்கு இந்த கை ஷோல்டர் பெயின் இருந்தது. இப்போ இந்த இது பண்ண உடனே ஷோல்டர் பெயின் கம்மியாயிடுச்சு, சுத்தமா இல்லை. இப்போ இந்த கிளாஸ் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு ஆஃப்டர் த கிளாஸ். லைஃப் இஸ் சோ ஈஸி, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் சோ ஈஸி, ஹீலிங் இஸ் சோ ஈஸின்னு தோணுது. தேவையில்லாம இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ் பில்டப் பண்ணிட்டு இருந்தோம். லைஃப் எல்லாமே ஈஸி, எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்ற பயிற்சியை ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட் டு அட்டெண்ட் திஸ் கிளாஸ். தேங்க்யூ.